ஐநாட்டுல அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலா, நம்ம தனி கொடுத்தனம் போயிடலாமா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்க, என்ன சோழன் காலையில விளையாட்டை கேட்ட மாதிரி இருந்துச்சு, இப்போ ஏதோ சீரியஸா கேட்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, இங்க பாரு நிலா, நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை, நான் உண்மையாதான் சொல்றேன். எனக்கு சேரண்ணன், பாண்டி, பல்லவன் எல்லாரு மேலேயும் எனக்கு பாசம் இருக்குதான். இவங்களை விட்டு என்னால் இருக்க முடியாதான். ஆனா அதை விட நம்ம தனி கொடுத்தனம் போறது நல்லதோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், என்ன சோழன் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? தனியா போய் இங்க பாருங்க, என் மைண்ட்ல தனி கொடுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் நான் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. ஒரு துளி கூட எனக்கு அந்த மாதிரி விஷயம் வேண்டவே வேண்டாம். நான் இங்கதான் இருப்பேன். இப்ப நான் இங்க இருக்கிறதுல எனக்கு எந்த விதமான அசௌகரியமும் இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், நீ எங்க நல்லா இருக்க? தினமும் இந்த ஆளு கூட மூச்சை தொலைச்சுக்கிட்டே இருக்கியே. பத்தாவதுக்கு இந்த ஆளு எங்கெங்கயோ கடை வாங்கி நம்ம ஏதாவது ஆசைப்பட்டு பொருள் வாங்கன்னு வச்சிருந்தா கூட அந்த காசு தூக்கி கொடுக்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு உங்க அப்பா என்னை பார்த்து என்ன கேட்டாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், என்ன கேட்டார் அப்படின்னு சொல்லி நிலா கேக்குறாங்க. சென்னையில தனியா ஒரு பிளாட் வாங்கி தாரேன், அங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கி போட்டுறேன், நீங்களும் நிலாவும் அங்க தனி கொடுத்தனம் போயிருங்கன்னு சொன்னாரு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இந்த ஆளு தானே. இந்த ஆள்னால தானே உங்க அப்பா இப்படி கேக்குறாரு. அப்ப எனக்கும் அப்படி தோணதானே செய்யும். உன்னை நல்லா வச்சு பாத்துக்கிற முடியலன்னு எனக்கு தோணதானே செய்யும். நான் சம்பாரிச்ச காசுல ஒத்த ரூபா கூட எடுக்காம மொத்த பணத்தை உன்கிட்ட கொண்டாந்து கொடுத்தேன். ஏன் இந்த வீட்டு பொறுப்பை நீ பாத்துக்கிறவ, இந்த வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு வாங்கிடலாம் அப்படின்றதுனால தானே எல்லாரும் பணத்தை சம்பாரிச்சு உன்கிட்ட கொடுத்தோம். ஆனா பாரு, கடைசியில ஒரு டிவி வாங்கணும் வச்சிருந்த காசை இந்த ஆளு வண்டி வாங்கினதுக்கு நம்ம டியூவா கட்டி இருக்கோம். இதெல்லாம் தேவையானிலா? இப்படி இன்னைக்கு நடந்தது அடுத்த மாசம் நடக்கும், அதுக்கு அடுத்த மாசம், அதுக்கு அடுத்த மாசம், இப்படி போய்கிட்டே இருக்கும். நம்ம வீட்டுக்கு எதுவும் வாங்க முடியாது. இந்த ஆளு கடன் அடிக்கிறதுக்கே சரியா இருக்கும். இதெல்லாம் தேவையானிலா? அதான் சொல்றேன், நம்ம தனி கொடுத்தன போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், முடியாது சோழன், என்னால முடியவே முடியாது. நிலா, நான் சொல்ல போறது கேட்க போறியா இல்லையா நிலா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நிலா மேல கூப்பிட, என்ன சோழன் மிரட்டுறீங்க, வாய்ஸ் எல்லாம் ரைஸ் பண்றீங்க, இதெல்லாம் நல்லாவே இல்லை சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, சேரண்ணை எங்கே போயிருக்கு? சேரண்ணை வந்ததும் சேரண்ணங்கிட்ட சொல்லிட்டு நம்ம தனி கொடுத்தனா போறோம். உங்க அப்பா நமக்கு பிளாட் எல்லாம் பார்த்துட்டாரு, நாளைக்கு காலையில பிளாட் ரெடி ஆயிரும், அங்க நம்ம போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் விடாப்பிடியா சொல்ல, நிலாவுக்கு பார்த்தா பயங்கரமான கோவம். சோழன் பாட்டுக்கு பேசிட்டு கோவத்துல ரூமுக்கு கதவை டப்புன்னு சாத்திட்டு போறாரு. நிலாவுக்கு பார்த்தா ரொம்ப கோவம் வருது. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அவர் தானே, அங்கிள் தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வெளியே வராங்க. வசதியா பார்த்தா இங்க உட்கார்ந்து இருக்காரு நடேசன். அங்கிள், உங்களாலதான் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோபப்பட்டு கத்த, ஏமா நான் என்னமா செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்க, பேசாதீங்க அங்கிள், இப்ப பாருங்க எங்களுக்குள்ள எப்படி ஒரு பிரிவினை உண்டாக்க போறீங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோபப்படவும், ஏமா என்னாச்சு? அவ ஏதோ கத்திட்டு போனியா, கோவத்தோட போனியா? ஏமா உன்னை எதுவும் திட்டுறானா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்க, அவர் திட்டுறது திட்டாம போகட்டும், ஆனா நீங்க பண்ண விஷயத்தினால இப்ப பாருங்க, நான் எல்லாரும் கூட சேர்ந்து இருக்கணும்ன்றதுனாலதான் எங்க அம்மா அப்பா கூட நான் திருவண்ணாமலையே போகாம இருந்தேன். ஆனா இப்ப பாருங்க, நானும் சோழனும் தனி கொடுத்தன போற அளவுக்கு நீங்க நிலைமையை உருவாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், நிலைமையை உருவாக்கிட்டேனா என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்க, ஒரு வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கன்னு வச்சிருந்த காசுல உங்களுடைய பிரச்சனையை நாங்க தீர்த்துக்கிட்டு இருக்கோம், நீங்க வாங்கின கடனை நாங்க அடைச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு வீட்டுக்குன்னு ஒண்ணும் வாங்க முடியல. நீங்க சம்பாதிக்கிற காசை வீட்டுக்கு தரலைன்னாது பரவாயில்ல, ஆனா அப்படி கரங்களை வீட்டுக்கு வர வச்சு பிரச்சனை பண்ணி நாங்க எதையும் சேர்த்து வைக்க முடியாம எங்க காசை கொடுக்கற அளவுக்கு கொண்டாடாதீங்க. குடிச்சு குடிச்சு உடம்பு அழிச்சதுன்னு பத்தாதுன்னு இந்த வீட்டையும் அழிக்க பாக்குறீங்க. போதும் அங்கிள், நீங்க இந்த வீட்டுல இருந்த வரைய போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்ப கோபப்பட்டு கத்தி அழுகுறாங்க. ஏமா என்னம்மா ஆச்சு? இப்ப என்ன, இப்போ வீட்டுக்கு எந்த பொருளும் இல்லை, அதானே நானே எல்லாத்தையுமே வாங்கி போட்டுறேமா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, என்ன வாங்கி போடுவீங்க? என்ன வாங்க முடியும் உங்களால? உங்ககிட்ட காசு இருக்கா? நீங்க வீட்டுக்குன்னு இது வரைய ₹1 கொடுத்துருக்கீங்களா? டியூல வண்டி எடுத்தீங்களே, அது மட்டும் இல்லாம சோழனுடைய அம்மாவுடைய நகையெல்லாம் அடகு வச்சுதானே அந்த வண்டியை வாங்கினீங்க. அந்த நகையவாது திருப்பினீங்களா, இல்ல வண்டிக்கு டியூ கட்டுனீங்களா? வீட்டுக்குன்னு ₹1 கொடுத்தீங்களா? எதுவுமே கிடையாது. அந்த காசை வச்சு என்ன செய்றீங்கன்னு தெரியல. ஆனா 3 நேரமும் குடி 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 குடிச்சு குடிச்சு உடம்ப மட்டும் அழிக்க தெரியல உங்களுக்கு.
இனிமேல் என் முகத்திலேயே முடிச்சிடாதீங்க. இப்ப பாருங்க, எங்க அப்பா இந்த மாதிரி வீட்டுல எந்த பொருளும் இல்ல, என் மகளை கூட்டிட்டு தனியா போயிருங்க, சென்னையில ஒரு பிளாட் பார்த்து வச்சிருக்கேன், அங்க போயிருங்கன்னு சொல்லிட்டு எங்க அப்பா சோழன் கிட்ட சொல்லியிருக்காரு. இப்ப சோழன் அதை பிடிச்சுக்கிட்டு என்னை தனி கொடுத்தன வான்னு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் எங்க ஆரம்பிச்சிச்சு? உங்களாலதான், எல்லாமே உங்களாலதான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பாட்டுக்கு கத்துன்னு கத்துறாங்க. நடேசனால எதுவுமே செய்ய முடியல. நடேசன் பாட்டுக்கு அமைதியா உட்காந்துறாரு. நிலா கோவத்துல கத்திட்டு ரூமுக்குள்ள வந்து உட்காந்து அழுக ஆரம்பிச்சுறாங்க. தனி கொடுத்தனாலாம் போவே கூடாது, தனி கொடுத்தன போக எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது, சோழன் கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா பாட்டுக்கு உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. நடேசன் அப்பதான் பணம் வச்சிருக்காரு, வண்டி ஓட்டின காசெல்லாம் சேர்த்து வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கையில காசு வச்சிருக்காரு. கையில இருக்கிற காசு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்க போறாரு. டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்னு சொல்லிட்டு 3 பொருள் வாங்குறதுக்காக கடைக்கு போறாரு. அங்கே சோஃபாவும் பார்க்குறாரு. சோஃபாலாம் நல்லா இருக்கு. எல்லா பொருளையும் வாங்கிட்டு மொத்த காசையும் கொடுத்துட்டு டெம்போ கொஞ்ச நேரத்துல வருது. நிலா பார்த்தா வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டுல யாரும் இல்ல, நிலா மட்டும் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டெம்போ வருது, நடேசனுடைய டெம்போ தான் வருது. ஆனா நிலா பார்த்தா கண்டுக்கிறாம அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. துணியை துவைச்சு காய போட்டுட்டு வீடெல்லாம் கூட்டிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நடேசன் பார்த்து ஒவ்வொன்றையும் பார்த்து இறக்குங்க, உடஞ்சிராம அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல நிலா வந்து எட்டி பாக்குறாங்க. ஒரு பொருளா இறங்கிக்கிட்டு இருக்கு. டிவி இறங்குது, ஃப்ரிட்ஜ் இறங்குது, வாஷிங் மிஷின் இறங்குது, சோஃபா இறங்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டு நிலா பயங்கரமான அதிர்ச்சியோட பாக்குறாங்க. என்ன ஒவ்வொரு பொருளா வருது அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏப்பா அந்த ஷோபாவை அந்த பக்கமா போடுப்பா, டிவியை இங்க இறக்கி வச்சிருப்பா, ஃப்ரிட்ஜ் இங்க இறக்கி வச்சிரு, அதை இங்க இறக்கி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்காரு. நிலா நின்று எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் இறக்கி வச்சாச்சுல, சரிப்பா இந்தாப்பா இறக்கி வச்சதுக்கான காசு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அவங்களுக்கான காசையுமே கொடுத்துறாரு. ஏமா நிலா, அம்மாடி மருமகளே அப்படின்னு சொல்லி நடேசன் கூப்பிட அப்பதான் நிலா பாக்குறாங்க. வீட்டுக்கு தேவையானதை என்னால முடிஞ்சதை வாங்கிட்டேம்மா. சோஃபா வாங்கியிருக்கேன், டிவி வாங்கியிருக்கேன், ஃப்ரிட்ஜு வாங்கியிருக்கேன், வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன தேவைன்னு சொல்லு, வண்டி ஓட்டி சம்பாதிக்கிற காசுல நான் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல நிலா அவ்வளவு அதிர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காசு உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு? யாருக்கிட்ட கடை வாங்கினீங்க? அவன் நாளைக்கு வருவானா இல்ல இன்னைக்கு சாயந்தரம் வருவானா? அவனுக்கான காசை நாங்க தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, ஐய என்னம்மா நீ, இது எல்லாமே என்னுடைய சொந்த காசு, என் சொந்த சம்பாத்தியத்துல வாங்கின பொருள். நான் யாருக்கிட்டையும் கடை வாங்கல. இத்தனை நாள் வண்டி ஓட்டின காசை என்ன பண்ணீங்கன்னு கேட்டேல, வண்டி ஓட்டின காசை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்தேன். இந்த நடேசன் குடிகாரந்தேன், குடிப்பேந்தேன், ஆனா குடிச்சு அழிக்கிறவன் கிடையாது. ஓட்டுன காசை, உழைச்ச காசை கண்டிப்பா கொஞ்சமாவது சேர்த்து வைப்பேன், என் ஆசையும் தீர்த்துக்கிருவேன். அதனால சேர்த்து வச்ச காசுல இந்த மாதிரி போயிட்டு வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி போட்டிருக்கேன். இனிமேல் நீ தனி கொடுத்தன போக தேவையில்லைல, நீ இங்க இருந்தா போதும்ல. உங்க அப்பா சொன்னாரே வீட்டுக்கு தேவையான பொருள் ஒன்றும் இல்லைன்னு, இப்போ உங்க அப்பாவை கூப்பிட்டு சொல்லு, வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் என் மாமனார் வாங்கி போட்டார்னு சொல்லு அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல நிலாவால பார்த்தா எதுவுமே பேச முடியல. கப்பு சிப்புன்னு வாயை மூடிக்கிட்டு நடேசனே பார்த்துக்கிட்டு இருக்காங்க.